நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ரயில் நிலையங்கள்ல பாதுகாப்பு பணிகள மனிதர்கள் மட்டும் தான் மேற்கொள்ளுவாங்க அப்படின்னு நெனைச்சா, அத முழுசா மாத்தி அமைச்சிருக்கு இந்த ஒரு விஷயம். மனித உருவ ரோபோ குற்றவாளிகள அடையாளம் கண்டு காவல்துறைக்கு தகவல அனுப்புது. இதுதான் இப்ப இந்தியாவோட ஹாட் டாபிக். இது போட் டாக்ஸ் நிகழ்ச்சி. நான் உங்கள் மணிகண்டன். ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினம் ரயில் நிலையத்துல இந்திய ரயில்வே வரலாற்றிலேயே முதல் முறையா மனித உருவ ரோபோ பாதுகாப்பு பணியில ஈடுபட்டிருக்கு. இந்த ரோபோவோட பெயர் தான் ஏஎஸ்சி அர்ஜுன். இந்த ஏஎஸ்சி அர்ஜுன் ரோபோ விசாகப்பட்டினம் ரயில் நிலையத்துல இருக்கிற 8 நடைமேடைகள், அதுக்கப்புறம் அங்க இருக்கிற பார்க்கிங் ஏரியா போன்ற இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா, 24 மணி நேரமும் ரோந்து பணியில ஈடுபட்டு வருது. கடந்த ஜனவரி மாசம் அறிமுகம் செய்யப்பட்ட இந்த ரோபோ பார்த்தீங்கன்னா, அந்த இடம் அதாவது இப்ப நான் சொன்னேன் இல்லையா? இந்த பார்க்கிங் ஏரியா, அதுக்கப்புறம் அந்த நடைமேடைகள், இந்த மாதிரியான இடங்கள்ல அதுவாவே நடந்து போயி, அங்க இருக்கக்கூடிய எல்லாரையும் கண்காணிக்குது. தன்னிச்சையா பாதுகாப்பு பணிய மேற்கொண்டுட்டு வருது. இதுல இருக்கக்கூடிய 360 டிகிரி கேமரா, அதாவது அந்த ரோபோல இருக்கக்கூடிய இந்த 360 டிகிரி கேமரா என்ன பண்ணுதுன்னா, அங்க இருக்கக்கூடிய அந்த நிகழ்வுகள இந்த ரோபோ கண்காணிக்குது இல்லையா? இந்த காட்சிகள் எல்லாத்தையும் உடனே உடனே அங்க இருக்கிற காவல்துறை கட்டுப்பாட்டு அறைக்கு இந்த ரோபோ வந்து அனுப்புது. இந்த ரோபோ கிட்ட பயணிகள் என்ன பண்ணலாம்னா, நேரடியாவே பேசலாம். அதாவது பிளாட்ஃபார்ம் நம்பர், அப்புறம் ட்ரெயின் என்குயரி, அதுக்கப்புறமா சேஃப்டி இன்ஃபர்மேஷன், இது எல்லாத்தையும் இந்த ரோபோ என்ன பண்ணுதுன்னா, மக்களுக்கு சொல்லுது. அதாவது நம்ம கேட்டோம்னா, அந்த ரோபோ வந்து ரிப்ளை பண்ணுது. இந்த ரோபோ கிட்ட பயணிகள் நேரடியாவே பேசலாம். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ், தெலுங்கு, இந்தி, இங்கிலீஷ் போன்ற 4 மொழிகள்ல இந்த ரோபோ நமக்கு தகவல்கள வழங்குது. அதனால ஒரு மனிதர்கிட்ட பேசுற மாதிரி நம்மளால இந்த ரோபோ கிட்ட பேச முடியும். இப்போ விசாகப்பட்டினம் ரயில்வே ஸ்டேஷன்ல இந்த ரோபோ என்ன மாதிரியான வேலைலாம் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமா காணாம போனவங்க, அதுக்கப்புறம் வந்து தேடப்பட்டு வரும் குற்றவாளிகள், அதுக்கப்புறம் சந்தேகத்திற்கு இடமான நபர்கள், இந்த மாதிரியான ஆட்களுடைய ஃபோட்டோவ இதோட தரவு பட்டியல்ல நம்ம ஏத்தி வச்சுட்டோம்னு வச்சுக்கங்க. இது வந்து அந்த மாரியான ஆட்கள பார்த்த உடனே, ரயில்வே பாதுகாப்பு அதிகாரிகளுக்கு உடனே எச்சரிக்கை அனுப்புது. அதாவது அதோட தரவு பட்டியல்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதோட டேட்டாபேஸ், அதாவது நம்ம இவங்க காணாம போயிருக்காங்க, இவங்கலாம் வந்து குற்றவாளிகள், இவங்கலாம் வந்து இந்த மாரின்னு சொல்லிட்டு நம்ம அந்த ஃபோட்டோவ அதில இன்சர்ட் பண்ணி, நம்ம அதுக்கு ஒரு அலர்ட் குடுத்துட்டோம்னா, அதுக்கு ஒரு தகவல குடுத்து நம்ம சேவ் பண்ணிட்டோம்னா, அந்த மாதிரியான ஆட்கள இந்த ரோபோ பார்த்த உடனே, ரயில்வே பாதுகாப்பு படையினருக்கு என்ன பண்ணுதுன்னா, எச்சரிக்கை அனுப்புது. இந்த மாதிரியான ஆட்கள் இங்க இருக்காங்க அப்படின்னு. உடனே அவங்க எச்சரிக்கை அனுப்புன உடனே அவங்க என்ன பண்றாங்கன்னா, ஈஸியா வந்து அந்த நபர வந்து அவங்க பிடிச்சிடுறாங்க. இது வந்து அவங்க குற்றவாளிகள கண்டுபிடிக்கிறதுக்கும், காணாம போனவங்கள வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு, இந்த மாதிரியான தகவலுக்கு இந்த ரோபோ வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. இப்போ இந்த மாதிரியான வேலைகள சரியா செய்யறதுனால என்ன நடந்திருக்கு அப்படின்னா, விசாகப்பட்டினம் ரயில் நிலையத்தில 2 குற்றவாளிகள இந்த ரோபோ கண்டுபிடிச்சு குடுத்திருக்கு. அது எப்படின்னா, வழக்கம் போல இந்த ஏஎஸ்சி அர்ஜுன் ரோபோ என்ன பண்ணியிருக்குன்னா, ரோந்து பணியில ஈடுபட்டிருக்கு. அப்போ வந்து ஒரு தேடப்பட்டு வரும் குற்றவாளி என்ன பண்ணியிருக்காருன்னா, அந்த அந்த கூட்டத்தோட வந்திருக்காரு. அப்போ அதோட தரவுத்தளம், அதாவது அதோட டேட்டாபேஸ்ல நெறைய ஃபோட்டோஸ் இருக்கு இல்லையா? அதோட என்ன பண்ணியிருக்குன்னா, ஒப்பிட்டு பார்த்திருக்கு. ஒண்ணு மேட்ச் பண்ணி பார்த்திருக்கு. அதில பார்க்கும்போது அந்த நபர் வந்து ஏற்கனவே டேட்டாபேஸ்ல இருக்கிற ஒரு நபர்ன்னு தெரிஞ்ச உடனே, இந்த ஏஐசி அர்ஜுன் என்ன பண்ணியிருக்குன்னா, ரயில்வே பாதுகாப்பு படையின் கட்டுப்பாட்டு அறைக்கு உடனே தகவல் அனுப்பிச்சிருக்கு. உடனே அங்க இருந்த காவல்துறை அதிகாரிகள் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அந்த நபர வந்து கைது பண்ணியிருக்காங்க. அந்த குற்றவாளியும், அந்த குற்றவாளி கூட இருந்த அவரோட கூட்டாளியும் சேர்த்து 2 பேரையும் கைது பண்ணியிருக்காங்க. கைது பண்ணவங்கள விசாரிச்சு பார்த்தா, அவங்க யாரு அப்படின்னா, கடப்பா சிவா, அதுக்கப்புறம் அவரோட நண்பர் பங்காரு அப்படின்னு தெரிய வந்திருக்கு. இவங்க 2 பேர் மேலயும் ஒடிசா மாநிலம் ராயகடா உள்ளிட்ட பல்வேறு காவல் நிலையங்கள்ல திருட்டு, கொள்ளை, ஆயுதம் கடத்தல் உள்ளிட்ட பல்வேறு வழக்குகள் இவங்க 2 பேர் மேலயும் இருக்கு. அது மட்டும் இல்லாம, இவங்க 2 பேருமே டிக்கெட் எடுக்காம பயணம் செஞ்சிருக்காங்க. இதுவும் இந்த விசாரணையில கண்டுபிடிச்சிருக்காங்க. எதிர்காலத்துல பாதுகாப்பு பணி அப்படின்றது போலீஸ் பிளஸ் டெக்னாலஜி என்ற கூட்டணி தான் அப்படின்றதுக்கு இந்த சம்பவம் ஒரு பெரிய உதாரணமா இருக்கு. வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. மீண்டும் இதே மாதிரி நாம அடுத்த வீடியோல சந்திக்கலாம்.